ஹாய் ஒருவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸோட கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஒரு குவார்டர்லி கொஸ்டின் பேப்பர் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஃபார்மேட்டில் நான் சொல்கிறேன், இதெல்லாம் படிச்சிட்டிங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து புக் பேக்கில் 20ல் 18 வந்துடும் டேம் ஷோர். நீங்கள் 1 மார்க் புக் பேக் நல்லபடியாக படிச்சுக்கோங்க. யாருக்கு தெரியும் 20 கூட வரலாம் நாளைக்கு. 2 மார்க் 3 மார்க்கில் மேட்ரிக்ஸ் சாப்டர் 1ல் நான் கடைசியாக ஒரு போட்ட வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், 75+ வீடியோ. அதில் இருக்க 2 மார்க் 3 மார்க் படித்தாலே பாருங்கள் 21 22 அட்டன் பண்ணிடலாம், 31 32 அட்டன் பண்ணிடலாம். கிராமர் ரூல் இது 2 ஓகேவா. ஸோ அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் செகண்ட் சாப்டரில் என்ன வந்திருக்கு. செகண்ட் சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரில் என்ன வந்திருக்குது. காம்ப்ளெக்ஸ் நம்பரில் 2.8 வந்திருக்குது, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் அவ்வளோதான் வந்திருக்கு. காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இங்கேயும் 2.6 தான் வந்திருக்கு. இது ஒன்று வந்திருக்கு, இது நம்ம சம் தானே, இது போட்டுடலாம், வேறு எதுவும் வரல. அடுத்தது தியரி ஆஃப் ஈக்குவேஷனில் இது கன்ஃபார்ம். இதே மாதிரி என்ன ஒரு 5-6 சம் 10 சம் கொடுத்துருக்கு, அது பார்த்துரு தியரி ஆஃப் ஈக்குவேஷனில். ஸோ அதே மாதிரி தியரி ஆஃப் ஈக்குவேஷனில் 3 மார்க் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா சால்வ் தி ஈக்குவேஷன். கன்ஃபார்மாக சால்வ் தி ஈக்குவேஷன் வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, எல் டிவிஷன் போட்டு பண்ணுறது. அடுத்தது இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி, அதில் தான் அது மாதிரி தியரி ஆஃப் ஈக்குவேஷன் இதுவுமே வந்திருக்குது. இது இப்போ டெலிட் பண்ணியிருக்காங்க இந்த கொஸ்டின், முடிஞ்ச அளவுக்கு அது பாருங்கள். இது இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரியில் நான் கொடுத்த சம் மட்டும் பாருங்கள், அது இன்க்ளூடு. இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரியில் இதுவுமே கொடுத்துருக்கிறேன். ஸோ 2 இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரியுமே எழுதலாம். ஸோ அடுத்தது 3 மார்க்கில் இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி எங்கே காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் இது எழுதலாம், வேறு எதுவும் எழுதுறதுக்கு இல்லை. அப்புறம் 5th சாப்டர் 5.1லேருந்து எதாவது வந்திருக்கான்னு டயாமீட்டர் வந்திருக்கு. டயாமீட்டர், சென்டர் ரேடியஸ், டான்ஜென்ட் நார்மல், இதை படிச்சிங்கனாலே இது எழுதிடலாம். அதுக்கப்புறம் 3 மார்க்கில் ஏதாவது வந்திருக்கா கம்யூனிகேஷன் ஆண்டனா 5.5ல் எக்ஸாம்பிள் சம் எல்லாமே படிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு 4 எக்ஸாம்பிள் படித்தா எழுதிடலாம். அடுத்தது வெக்டார். வெக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் 2.1 6.1லேருந்து 6.3 முடி நான் சொல்கிற சம் படித்தா இது எழுதிடலாம். ஸோ அதே மாதிரி வெக்டாரில் இதில் என்ன வந்திருக்கு அப்படின்னா இந்த தீரம் வந்திருக்கு, முடிஞ்சால் அதுதான், இல்லைனா ஆங்கிள் பிட்வீன் எழுதலாம். ஆங்கிள் பிட்வீன் நான் சொன்ன கண்டிப்பாக ஆங்கிள் பிட்வீன் லைன்ஸு, ஆங்கிள் பிட்வீன் லைன் பிளேன்ஸு, ஆங்கிள் பிட்வீன் 2 பிளேன்ஸ் ஏதோ ஒன்று வரும்னு. அது போக இந்த லென்த் ஆஃப் தி லேட்டஸ்ட் செட்டம் முடிஞ்சால் பார்த்துருங்க, கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாமே எழுதுகிற மாதிரி தான் இருக்குது. 2 மார்க் 3 மார்க் இப்படி தான் வரும் நாளைக்கு. ஸோ கன்ஃபார்மாக எழுதலாம். ஸோ நம்ம கொடுத்த லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு எழுதலாம். அப்புறம் 7 into 5 35 ஃபஸ்ட்டு 5 மார்க் கேசம் லாம்டா மியூ கே இதெல்லாம் போட்டு பாரு நல்லா. அடுத்தது செகண்ட் இமேஜினரி தெரியும், 4.5ல் தெரியும். இமேஜினரி ஆர்கியூமெண்ட்டு ZQ + 8i இதெல்லாம் பார்த்துட்டியான்னு செக் பண்ணிக்க. ZQ + 27 = 0 இதெல்லாம் பார்த்தியான்னு செக் பண்ணிக்க. இதே மாதிரி 4.5ல் எக்ஸாம்பிள் 4.20 22 23 28 இதெல்லாம் பார்த்தியான்னு செக் பண்ணிக்க. எக்ஸசைஸில் 4 5 6 7 10 செக் பண்ணிக்க. அதே மாதிரி இது சால்வ் தி ஈக்குவேஷன், இது எக்ஸாம்பிள் 3.28. இதே மாதிரி எக்ஸசைஸில் 5th 1 3.5ல் 5th ஃபஸ்ட் 1 7th கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3.5ல் பாருங்கள். ZQ + 8i வந்துருக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பரில். பாருங்கள் இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி இன்னொன்று கேட்டிருக்காங்க, ரொம்ப சிம்பிள். ஸோ இது ஆப்ஷனில் விட்டுறலாம். 5.5ல் ஒன்று வந்திருக்கு வாட்டர் டேங்க், லைட்னிங் ராக்கெட், வாட்டர் டேங்க், ஃபஸ்ட்டு சம், செகண்ட் சம், 7th சம், 8th சம், 9th சம் இதையாவது ஒழுக்கமாக பார்த்துருங்க. அடுத்தது sin α + β cos α + β sin α - β cos α - β இந்த 4 தீரம் படித்தா ஒரு தீரம் கன்ஃபார்மு. அடுத்தது இது வேண்டாம் விட்டுருங்க. 6.7ல் கன்ஃபார்மாக ஒன்று வரும், இது ஒரு பாயிண்ட்டு 2 வெக்டரு. எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு 1 போட்டுடலாம். எக்ஸசைஸ்லேயும் ஒரு 4 சம் போட்டு பாருங்கள். இதுவுமே ரொம்ப ஈஸி. சென்டர் ஃபோசி கண்டிப்பாக ஒன்று வரும். 8th லாஸ்ட்டு 2 சம் 5th 6th அண்ட் எக்ஸாம்பிளில் இந்த சம் எக்ஸாம்பிள் சம் தான், இது ஒரு இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிளில் கடைசிக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் 11x² ஸ்டார்ட் ஆகும் அந்த எக்ஸாம்பிள். ஸோ இது 2மே பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 7 5 மார்க்குமே நம்ம எழுதுகிறோம், நம்ம பிளான் பிரகாரம் தான் வந்திருக்கு, புரியுதுங்களா. நம்ம ஒன்றும் சொல்லாதெல்லாம் வரல, சரிங்களா. எல்லாமே நம்ம சொன்னது தான் வந்திருக்கு. என்ன இந்த கேஸை மட்டும் பார்த்து, இல்லை இது தெரிஞ்சாலும் இது போடலாம், சரியா. மேட்ரிக்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து, ஓகேவா. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். சாயங்காலம் ஒரு ஸ்பெஷல் வீடியோ வரப்போகுது, பாஸ் பண்ணுறதுக்குன்னு போட்டுட்டேன். இருந்தாலும் கடைசிக்கு ஒரு 50 மார்க்காக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வீடியோ ஸ்பெஷலாக போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.